வரும் ஆனா வராது என்ற வடிவேலு காமெடி போல இழுத்துக்கொண்டே இருக்கிறது வாடிவாசல் படத்தின் ஷூட்டிங். கண்டிப்பாக இந்த படம் தொடங்கிவிடும் என்று சொல்லப்பட்டாலும் இப்போது சூர்யாவின் சம்பள பிரச்சனை புதிய பஞ்சாயத்தை கிளப்பி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். ஹாலிவுட்டின் மாஸ் ஹீரோ லிஸ்டில் இருக்கும் சூர்யா கங்குவா கொடுத்த மரண அடியிலிருந்து மீண்டு ஒரு வழியாக ரெட்ரோ மூவி மூலம் பாதி கம்பேக் கொடுத்திருக்கிறார். அதாவது ரெட்ரோ 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கிளப்பில் இணைந்து விட்டாலும் இந்த படத்துக்கு தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ரெட்ரோ படப்பிடிப்பின் ஆரம்பத்திலேயே சூர்யாவுக்கும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கும் லேசாக முட்டிக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. ஒரு கட்டத்தில் ரெட்ரோவை டிராப் செய்துவிடலாம் என்று நினைத்தாராம் சூர்யா. ஆனால் ஏற்கனவே இந்த டிராப் லிஸ்டில் பாலாவின் வணங்கான், சுதா கொங்கராவின் புறநானூறு உள்ளிட்ட படங்கள் இருப்பதால் பெயர் கெட்டுவிடக்கூடாது என வேற வழியே இல்லாமல் ரெட்ரோவில் நடித்தாராம் சூர்யா. ரெட்ரோ கதை இப்போது முடிவுக்கு வந்து விட்டதால் அடுத்து சூர்யா நடிக்கவிருக்கும் படங்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதன்படி சூர்யாவின் 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கி வருகிறார். இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இயக்குனர் வெங்கி அட்லூரியுடன் இணையவுள்ளார் சூர்யா. இந்த படத்தின் ஷூட்டிங் செப்டம்பரில் தொடங்கும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது வரை வாடிவாசல் ஷூட்டிங் பற்றிய அப்டேட் மட்டும் அபிஷியலாக வெளியாகவே இல்லை. இதற்கு சூர்யாவின் சம்பளம்தான் காரணம் என்று ஒரு தகவல் வைரலாகி வருகிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு வாடிவாசல் படத்தில் கமிட்டான போது சூர்யாவின் சம்பளம் 30 கோடி ரூபாய் தானாம். ஆனால் இப்போது வெங்கி அட்லூர் இயக்கும் படத்திற்காக 60 கோடி ரூபாய் வரை சம்பளம் பேசியுள்ளாராம் சூர்யா. அதனால் வாடிவாசல் படத்திற்கு சூர்யா 60 கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் சூர்யாவின் சமீபத்திய படங்கள் எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை என்பதோடு பாக்ஸ் ஆபீஸிலும் பெரும் நஷ்டமுமானது. முக்கியமாக ரெட்ரோ ஓடிடி ரைட்ஸ் 65 கோடிக்கு விற்பனையான நிலையில் சூர்யா 45 இன் ஓடிடி ரைட்ஸ் இன்னும் சேல்ஸே ஆகவில்லையாம். அதே நேரம் சூர்யா 46 ஓடிடி ரைட்ஸ் 85 கோடி வரை விற்பனையாகியுள்ளதாம். அதுகூட இயக்குனர் வெங்கி அட்லூரி மீதான நம்பிக்கையால் தான் எனவும் சொல்லப்படுகிறது. வெங்கி அட்லூரி இயக்கி வாத்தி, லக்கி பாஸ்கர் இரண்டுமே சூப்பர் ஹிட் அடித்தன. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் சூர்யாவின் மார்க்கெட் இன்னும் ஸ்டெடியாகவில்லை என்றே தெரிகிறது. அதனால் வாடிவாசல் படத்திற்காக சூர்யாவுக்கு 60 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்படுமா என்பதே சந்தேகம்தான். அதே நேரம் வெற்றிமாறனிடம் படத்தின் ஸ்கிரிப்ட் பேப்பரை சூர்யா கேட்டதாகவும் அதிலும் சில பஞ்சாயத்துகள் போய்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் வெற்றிமாறன் அப்செட்டாக வாடிவாசல் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பதே புரியாத புதிராக உள்ளது.